அன்புடையீர் வணக்கம். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெரிதும் அறியப்படாத ஒரு பெரிய கலை பொக்கிஷம் தான் பார்க்க போறோம். ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று போர் செய்து வெற்றி பெற்று கங்கை நீரை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நீர்நிலையில கலந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரிட்டு வெற்றியின் சின்னமாக கொண்டாட எழுப்பப்பட்ட ஆலயம்தான் இது. இந்த ஆலயத்தை அடையிறதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் கும்பகோணம் இல்லைன்னா ஜெயங்கொண்டத்துக்கு பஸ் ஆர் ட்ரெயின் மூலம் வந்து சேர்ந்துருங்க. அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரத்துக்கு உங்களுக்கு பஸ் வசதி இருக்கு. பார்ப்பதற்கு தஞ்சை பெரிய கோயில் போலவே உங்களுக்கு தோற்றமளிக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, தனது தந்தையான ராஜராஜ சோழன் போலவே தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி அது போலவே இன்னொரு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டிய கோயில் இது. அதனால தான் உங்களுக்கு அந்த உருவ ஒற்றுமை பார்க்கறதுக்கு தஞ்சை பெரிய கோயில் போலவே இருக்குது. இங்கு சிவபெருமான் பெருவுடையார் என்ற பெயருடனும் தாயார் பெரிய நாயகி இருவரும் தம்பதி சமேதமாக அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிறது சரிதான். ஆமா, தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய அதே பெயர் தான் இங்கு உள்ள சிவபெருமானுக்கும் தாயாருக்கும். அதனாலதான் இந்த கோயிலை பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு பெயரில் அழைக்கிறாங்க. இது ஒரு சமஸ்கிருத சொல். நீங்க தமிழ்ல பெருவுடையார் ஆலயம் இல்லைன்னா ராஜேந்திர சோழீஸ்வரம் அப்படிங்கிற பெயர்ல இந்த ஆலயத்தை அழைக்கலாம். வரலாற்றுல ஒரு 1000 ஆண்டுகள் பின்னோக்கி போனோம்னா, ராஜேந்திர சோழன் பல தேசம் சென்று படை நடத்தி வெற்றி கண்டு கங்கை கொண்டான் கிடாரம் கொண்டான் என்ற பல புகழ்பெயர்கள் பெற்று தன் தலைநகரையே கங்கை கொண்ட சோழபுரத்தில் நிறுவி பிற்கால சோழர்களின் தலைநகராக மாறியதன் தொடர்பு இந்த திருக்கோயிலுக்கு உள்ளது. இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவர் பாத்தீங்கன்னா பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா பல படையெடுப்புகள் இந்த ஆலயத்தின் மீது நடந்திருக்கு. அதனால இந்த கோயிலுடைய ஒரு வெறும் 50% எச்சம் தான் இப்ப மிஞ்சி இருக்கு. இந்த கருவறை, இந்த மண்டபம், இதை தவிர்த்து சுற்றி இருக்கக்கூடிய சன்னதியில கூட பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு. முகாலயர்கள் பெருமளவு இந்த கோயில் மீது படையெடுப்பு நடத்தி இங்கு உள்ள செல்வங்கள் எல்லாம் எடுத்து சென்றதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல ஒரு இராணுவ தளம் அமைச்சு பல போர்களை இந்த கோயில் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர்ல ஒரு ரவுண்டா பீரங்கி மேடை இருக்கும். அதற்கு காரணம் அவங்க இந்த கோயிலுக்குள்ளதான் ராணுவ முகாம் வச்சு பல போர் பயிற்சிகள் செய்து போர்லாம் செஞ்சிருக்காங்க. 50% எச்சமே இவ்வளவு எழிலோட பொலிவோட காட்சி தருதுன்னா, 100% நிறைவா இருந்ததுன்னா இந்த கோயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றதை நினைச்சு பாருங்க. எனக்கு நினைக்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. மண்டபத்துக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா எங்களுடைய உடலே ஒரு மாதிரி மெய் சிலிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்க திருமேனி பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அதை நாங்கள் பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இந்த கோயிலில் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அருகில் நாங்கள் நின்று நிதானமாக இறைவனை நாங்கள் தரிசனம் செஞ்சோம். அது மனசுக்கு ரொம்ப ஒரு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நந்தி சிலை பிற்காலத்தில் உடையார்பாளையம் ஜமீனால தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் உள்ள நந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அமைப்பில் தான் இருக்குது. பல வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்த தகவல்கள் இந்த கோயிலுடைய கல்வெட்டு மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதன் மூலியமா நிறைய விவரங்கள் நாம அறிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா மிகவும் போற்றுதலுக்குரிய வகையில் இருக்கு. சிவபெருமானும் பார்வதியும் ராஜேந்திர சோழனுக்கு மாலையிடுகிற காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த கோயிலுடைய அழகாலும் பொலிவாலும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய பாதுகாக்கப்பட்ட சின்னமாக இந்த இடத்தை அறிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மீண்டும் தொடர்வோம். ராஜேந்திர சோழன் இத்தலத்தை தஞ்சை பெரிய கோயிலை விட பெரிதாகத்தான் கட்ட எண்ணியிருக்கார். அதற்கு காரணம் தஞ்சை பெரிய கோயிலை விட இந்த கோயிலுடைய அடித்தளத்தின் அகலம் பெருசு. ஆனா விமானத்தினுடைய உயரத்தை ஏன் சுமார் 9 அடி குறைந்தது என்பதுதான் அவருக்குத்தான் வெளிச்சம். ஒருவேளை தந்தையை மிஞ்சிய தமையன் என்று ஆகிவிடக் கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ, அதனாலதான் பின்வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன வேணா சொல்லுங்க, கோயிலுடைய சுற்றுச்சுவர் மீது நின்று இந்த விமானத்தை பார்க்கும்போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம பிரமிச்சு போற அளவுக்கு இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் 2 அடுக்கு கொண்டதா இருந்திருக்கு. தற்சமயம் பாத்தீங்கன்னா 1 அடுக்கு தான் இருக்கு. விமானத்துடைய உயரம் பாத்தீங்கன்னா 180 அடியும் அகலம் 100 அடியும்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய லிங்கத்துடைய உயரம் பாத்தீங்கன்னா 29 அடி லிங்கம் இந்த கோயில்ல இருக்கு. கோயிலுடைய நடை பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்.
மற்ற நேரங்களில் கோயில் திறந்திருக்கும். நீங்க கோயிலுடைய வெளி பிரகாரத்துல இருந்துட்டு நடை திறந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போய் சாமியை தரிசனம் செய்ய முடியும். இந்த கோயிலுக்கு பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சேஃபான பார்க்கிங் வெளியே இருக்கு. ஸோ நீங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள வந்துடலாம். இந்த சிலையோட வடிவமைப்பு பாத்தீங்கன்னா என்னோட கவனத்தை ஈர்த்தது. அதனாலதான் அதை நான் எடுத்தேன். இந்த கோயிலுடைய சுற்று பிரகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சன்னதிகள் இருக்கு. அதுல விநாயகர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, முருகன், வள்ளி தெய்வானையோட, அதுக்கப்புறம் தாயாருடைய பெரிய நாயகி சன்னதி, இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பிரகாரத்துல வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சிவசிவா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த கோயிலை போய் நீங்க போய் பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன நிம்மதியோ இல்லைன்னா மிகப்பெரிய திருப்பமோ ஏற்படலாம் அப்படின்னு என்னுடைய எண்ணத்துக்கு தோணுது. ஏன்னா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இந்த கோயில் பிடிச்சிருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க கோயிலுக்கு போற நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் நீங்க கூட்டிட்டு போங்க. நீங்க ஒரு பயண விரும்பியாவோ இல்லைன்னா ஒரு ஆன்மீக அன்பராவோ இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது சம்பந்தமான கண்டென்ட் தான் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த சிங்க சிலை. இந்த சிங்க சிலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுல வந்து தொடர்பா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து பக்தர்கள் வந்து காசெல்லாம் போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா அதையும் நீங்க வந்து சொல்லுங்க. இத்தோட ஆன்மீக அழகிய தொன்மை வாய்ந்த கலை பொக்கிஷத்தை உங்களிடம் இந்த வீடியோ மூலமா கொண்டு சேர்த்த நினைவுகளோட நான் வந்து விடைபெறுறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ். மறக்காம நம்மளுடைய ஜோடி பணவை சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவை இப்போ போல எப்பவும் தொடர்ந்து தாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். சிவசிவா.